தொடர்ந்து நவரச நாயகன் கார்த்தி அவர்களை பற்றி பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அன்போடு நவரச நாயகன் அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் தான் நடிகர் கார்த்திக். முதல் படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாலும் அடுத்தடுத்து வந்த படம் எல்லாம் தோல்வியை தழுவிச்சு திருப்பி மௌனராகம் மூலமாக சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க ஆரம்பித்தார். பல இயக்குநர்கள் பல குற்றச்சாட்டுகளை இவர் மீது வச்சுருக்காங்க. அதில் பாரதி மோகன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இவருங்க கூட இயக்குனராக உதவி புரிஞ்சவர் தான் இயக்குனர் சங்கர். 10 லட்சம் ரூபாய் கார்த்திக் அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இளையராஜாவுக்கு 3 லட்சம் கொடுத்து அவருக்கு வந்து ஒரு பாடல் இசையமைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஊட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஊட்டிக்கும் வந்தாச்சு. அப்போ தான் கார்த்திக் திருமணம் பண்ணியிருக்காரு. திருப்பி வருவார்னு எதிர்பார்த்த நிலையில் வரலையா. வீட்லேயும் போய் பார்த்துருக்காங்க, அவர் இல்லையா. ஊட்டியில் பல இடத்துல தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியலையா. அதற்கப்புறமாக கார்த்திக் அங்கே இல்லை. ஃபினான்ஸ் கொடுத்தவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சான். இளையராஜாவுக்கு தெரிய வர அவர்கிட்ட கொடுத்த 3 லட்சத்தை கொடுத்துட்டாராம். இப்போ பாரதி மோகன் இந்த விஷயத்த அந்த இயக்குனருக்கு அவர் திருப்பி கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கார்த்தி அவர்களை பற்றி இது போன்ற நிறையவே எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்ன இருக்குன்னா, அந்நியன் அப்படின்ற பெயரில் தான் அவர் அந்த அடுத்த படத்திற்கு கமிட் ஆகியிருக்காரு. ஒரு புதிய தகவலை இப்போ பாரதி மோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.